PGTRB English Unit 6 American Literature எமர்சனுடைய ஸ்பீச் த அமெரிக்கன் ஸ்காலர் அதுல இருந்து தான் MCQ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who is the author of the essay The American Scholar? ரால்ஃப் வால்டோ எமர்சன். அந்த ரால்ஃப் வால்டோக்கு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. அந்த RWக்கு அவங்க வேற ஏதாவது வேர்டு கூட கொடுக்கலாம். When was the American Scholar first delivered as a lecture? அது லெக்சரா எப்ப அவர் பேசினாரு? அமெரிக்கன் ஸ்காலர் 1837ல. எங்க பேசினாரு? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில பீட்டா கப்பா சொசைட்டி பீட்டா கப்பா சொசைட்டிக்கு அவர் இந்த அட்ரஸ் கொடுத்தாரு. அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்னு பேசினார். அக்கார்டிங் டு எமர்சன், வாட் இஸ் drawing to a close for America? The day of dependence and long apprenticeship to the learning of other lands. இப்போ அமெரிக்கா என்னதான் இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருந்தாலும், சுதந்திரம் வாங்கியிருந்தாலும், அவங்க எதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த யூரோப்பியன் ஸ்டைல், அந்த யூரோப்பியன் கல்ச்சர், அந்த யூரோப்பியனோட ரைட்டிங்ஸ் அதான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்கன்ஸ் வந்து we have to think individuality, the man thinking அப்படின்னு சப்டைட்டிலுமே இருக்கு. ஸோ மேன் திங்க் பண்ணணும், இண்டிவிஜுவாலிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறதான் இவருடைய ஸ்பீச்சில் பிரதானமா இருந்தது. வாட் டஸ் எமர்சன் ஆர்கியூ தட் த அமெரிக்கன் ஸ்காலர் ஷுட் எம்பாடி மூவிங் பியாண்ட் பீயிங் எ மியர் திங்கர்? என்ன கான்செப்ட் அப்படின்னா, மேன் திங்கிங், ஒரு இண்டிவிஜுவலா ஒரு மேனு ஃப்ரீடமா திங்க் பண்ணணும், அவன் ஃபாலோ பண்ணக்கூடாது, மற்ற விஷயத்த ஃபாலோ பண்ணக்கூடாது, அவனுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும், அதை திங்கிங் ப்ராசஸ் இருக்கணுங்கிறதா அந்த மேன் திங்கிங். த ட்ரெடிஷனல் யூரோப்பியன் மாடல் ஆஃப் ஸ்காலர்ஷிப் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அவுடேட்டட். யூரோப்பியனுடைய அந்த ட்ரெடிஷனலை வி ஷுட் நாட் பி ஃபாலோட் அப்படின்னு சொல்றாரு. எமர்சன் ஆர்கியூஸ் தட் அமெரிக்கன் ஸ்காலர்ஸ் ஷுட் ரிஜெக்ட் த யூரோப்பியன் ட்ரெடிஷன் ஆஃப் blindly accepting authority. அவங்கள அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண கூடாது, கண்மூடித்தனமா ஏத்துக்க கூடாது. In the American scholar, the scholar is urged to strive to be independent, self-reliant and guided by what? So அமெரிக்கன் ஸ்காலர்ல அவர் முக்கியமா பேசுறது the man thinking, அதுக்கு அடுத்து செல்ஃப் ரிலையன்ட்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார். இந்த செல்ஃப் ரிலையன்ட் அப்படி என்னன்னா, ஓன் தாட்ஸ் அண்ட் இன்ஸ்டிங்க்ட் we have to trust. நமக்கு உள்ள தோன்ற இந்த திங்கிங், நமக்கு உள்ள எழும்புற எண்ணங்கள், அதை நம்ம நம்பணும். we have to create new thoughts and acts from the inner conviction. இததான் வந்து என்னன்னு சொல்றாரு, செல்ஃப் ரிலையன்ட்னு சொல்றாரு. ஸோ அப்படிதான் அமெரிக்கன் ஸ்காலர் இருக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறார். அததான் their own institution and judgment, their own institution and judgment அப்படின்னு சொல்றார். Next question, what term does Emerson use to describe the state of American intellect prior to its awakening? The sluggard intellect of this continent. ஸ்லக்கார்டுங்கிறது மந்தத்தன்மை. ஸோ அவங்களுக்குள்ள அந்த இன்டெலெக்சுவாலிட்டி, ஃப்ரீயா திங்க் பண்றது கொஞ்சம் எப்படி இருக்கு, மந்தத்தன்மையா இருக்கு. அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. What did Emerson provide for American culture 60 years after declaring independence according to one source? அமெரிக்காவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட 60 இயர்ஸ் ஆச்சு. பட் எப்படி இருக்காங்க மக்கள், எப்படி இருக்காங்க ஸ்காலர்ஸ், எப்படி இருக்காங்க? The visionary philosophical framework for escaping from under its iron lids அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பார் அந்த phrase. Under its iron lids அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, a person is trapped in books passively reading without action. ஒரு புக்கை எடுத்து படிக்கிறோம், ஒரு பாசிவ் லிசனரா, ஒரு பாசிவா படிக்கிறோம், ஆனா எந்த ஒரு ஆக்டிவ்னஸும் அதுல இல்ல, வித்தவுட் எனி ஆக்ஷன்ஸ். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அந்த புக்குல நம்ம என்ன ஆயிடுறோம், இம்பிரிசன்ட் ஆயிடுறோம். we should not be liberated. நம்ம ஃப்ரீயா திங்க் பண்றதே இல்ல, அதை மட்டும் அப்படியே படிச்சுட்டே இருக்கும்.
ஸோ அதை மாறணும்னு நினைக்கிறார். மேன் திங்கிங் ப்ராசஸ் வரணும், செல்ஃப் ரிலையன்ட் ப்ராசஸ் வரணும்னு சொல்றார். The old fable mentioned by Emerson suggests that the gods in the beginning divided man into men for what reason? That he might be more helpful to himself. American man-ங்கிறவன், American scholar-ங்கிறவன், he might be helpful to himself. அப்ப எப்ப அவன் உதவியா மாற முடியும்? To intellectuality development ஆனாதான், man thinking process நடந்தாதான், அவன் ஃப்ரீயா திங்க் பண்ணாதான், it should be helpful to himself. Next question. The division of man is compared to the fable to the division of hand in what? Man வந்து எதோட கம்பேர் பண்றார்? ஹேண்ட்ல இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் அது மாதிரி கம்பேர் பண்றார். In the divided or social state, the function of man are parceled out to individuals. இண்டிவிஜுவலா திங்க் பண்ணணும், இண்டிவிஜுவலா யோசிக்கணும். What does the fable imply? The individual must sometimes do to possess himself, return from his own labor to impress all other laborers. What is the resulting condition of the society when man is minutely subdivided and peddled out? The state where members have suffered amputation from the trunk. Amputation from the trunk னு phrase யூஸ் பண்ணியிருப்பார். amputation அப்படின்னா being cut ன்னு அர்த்தம். ட்ரங்க்ங்கிறது இந்த இடத்துல பாடி, மெயின் பாடி, ஹியூமன் பாடி. இப்போ இதை எப்படி ஃப்ரேஸா கனெக்ட் பண்றாரு அப்படின்னா, being cut off from the main body of human experience and society அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் என்ன இதுல சொல்ல வர்றாருன்னா, if the scholar only studies books and isolated himself, he becomes like a severed branch. வெறும் புக்கை மட்டுமே படிக்கிறாரு, அவரை ஐசோலேட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அது என்னத்தை கொடுக்கும்? அது ஒரு சிவியர்டு பிரான்ச் மாதிரி தான் இருக்கும். லைஃப்லெஸ், அன்கனெக்டட் அண்ட் யூஸ்லெஸ் அப்படிதான் இருக்கும். அந்த புக்கை மட்டுமே படிக்கிறாரு, தன்னை வந்து ஐசோலேட்டட் ஆயிட்டார் அப்படின்னா லைஃப்லெஸ்ஸா தான் இருக்கும், அன்கனெக்டடா இருக்கும், யூஸ்லெஸ்ஸா இருக்கும். ஒரு ட்ரூ ஸ்காலருங்கிறவர் எதோட கனெக்ட் ஆகணும்? லைஃபோட கனெக்ட் ஆகணும், நேச்சரோட கனெக்ட் ஆகணும், ஆக்ஷனோட கனெக்ட் ஆகணும். ஸோ அதுதான், வெறும் புக்கை மட்டும் படிக்கிறாங்க, they suffered amputation from the trunk. Next question. What happens to the tradesman's soul in the degenerate state of society? It's subject to dollars. ஒரு பிசினஸ்மேன் என்ன பண்ணுவான்? டாலர்ஸை வந்து உருவாக்குவான். In the degenerate state, the priest becomes a form and attorney becomes what? இந்த டீஜெனரேட் ஸ்டேட்ல ஒரு பிரீஸ்ட்ங்கிறவங்க ஒரு ஃபார்மா மாறுறாங்க, அட்டார்னிங்கிறவங்க என்னவா மாறுறாங்க? a statute book. What is a scholar in the right state according to Emerson? இந்த ஸ்காலருங்கிறவங்க எப்படி இருக்கணும்? man thinking. What is a higher than intellect according to Emerson? இன்டெலெக்டை விட எது பெருசு? கேரக்டர் is higher than the intellect. What is the first in time and first in importance of the influences upon the mind of the scholar? முதல் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் எதில் இருக்கணும்? நேச்சர், நேச்சரோட கனெக்டடா இருக்கணும். According to Emerson, what does nature provide for the American scholar? இந்த நேச்சர் இந்த அமெரிக்கன் ஸ்காலருக்கு என்ன கொடுக்குது? A source of spiritual and intellectual inspiration. இந்த நேச்சர் தான் இன்ஸ்பிரேஷனை கொடுக்குது. எதுல? இன்டெலெக்சுவலாவும் கொடுக்குது, ஸ்பிரிச்சுவலாவும் கொடுக்குது. The continuous web of God in nature is likened to a scholar's own spirit in that it is. அது எப்படி இருக்கும்? boundless and without beginning or end. அவனுடைய அந்த திங்கிங் ப்ராசஸ், அந்த ஸ்காலர் எப்படி இருப்பான்? அந்த ஸ்பிரிட், அவனுடைய ஓன் ஸ்பிரிட் எப்படி இருக்கணும்? boundless and without beginning or end. What is the process of classification in nature tied to?
The discovering of a law which is also a law of a human mind. தான் மைண்ட்ல நம்ம என்ன யோசிக்கிறோம், that is a law. That law is being discovered. Nature helps us. நம்ம யோசிக்க அந்த விதிமுறைகளை கொண்டு வரதுக்கு எது நமக்கு உதவி பண்ணுது? நேச்சர். Science is defined as nothing but finding of what is the most remote parts, analogy and identity. What does the beauty of nature signify to the scholar? The beauty of his own mind. Beauty of nature ங்கிறது scholar எது signify பண்ணுது? Beauty of his own mind. So such of nature as the scholar is ignorant of, so much of what does he not yet possess? His own mind. According to Emerson, why was studying nature crucial for American scholar? To develop a unique and original perspective. யூனிக்கா இருக்கணும், நம்மளுடைய பெர்ஸ்பெக்ஷன்ஸ் ஒரிஜினலா இருக்கணும் அப்படின்னா we are connected to the nature அப்படின்னு அந்த அமெரிக்கன் ஸ்காலருக்கு அவர் என்ன பண்றாரு? அட்ரஸ் கொடுக்குறாரு. Next question. What belief underlies Emerson's view of nature as the most important influence? That the scholar must be in close contact with the natural world to cultivate wonder and curiosity. ஸ்காலர் வந்து கண்டிப்பா நேச்சரோட கனெக்ட் ஆயிருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த வண்டரை வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த நேச்சரோட கியூரியாசிட்டி மேக்ஸ் அஸ் டு திங்க். அதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? திங்கிங் ப்ராசஸ் வரும். த மேன் திங்கிங், அந்த ப்ராசஸ் நடக்கும். செல்ஃப் ரிலையன், அந்த ப்ராசஸ் நடக்கும். when the scholar learns to worship the soul, he shall see that natural philosophy is only what? அவர் ஒரு phrase யூஸ் பண்ணியிருப்பார். a groupings of its gigantic hand அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு என்ன மீனிங்? It describes the earliest uncertain efforts of mankind to act and create in the world. இந்த உலகத்தை எப்படி ஆரம்பத்துல உருவாக்கி இருப்பாங்க? In the early stages of human civilization, and this giant was still awkward and uncertain. இப்படி இந்த உலகத்தை உண்டாக்கி இருப்பாங்க, கல்ச்சர் எப்படி உண்டாக்கி இருப்பாங்க, இது எல்லாமே இட் இஸ் அன்சர்டைன். இந்த ஹேண்டுங்கிறத எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இட்ஸ் அ ஹியூமன் ஆக்ஷன், லேபர் அண்ட் ஸ்கில். அவங்களுடைய லேபர், ஸ்கில்லு, ஆக்ஷன், இதை தான் வந்து இந்த ஹேண்ட் வந்து என்ன பண்ணுது? ரெஃபர் பண்ணுது. ஸோ அந்த பிரிமிட்டிவ் பீப்புள் லேர்னிங் டு யூஸ் டூல்ஸ், அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்தி இருப்பாங்க, அந்த ஸ்கில் அவங்களுக்குள்ள எப்படி வந்திருக்கும், ஒர்க் வித் நேச்சர், இயற்கையோட எப்படி அவங்க அதை பண்ணியிருப்பாங்க, அண்ட் எக்ஸ்பிரஸ் தாட், அந்த தாட்டை எப்படி அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் காட்டுறது தான் குரூப்பிங்ஸ் ஆஃப் இட்ஸ் gigantic hand அப்படின்னு சொல்றோம். இது சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா, the earliest uncertain efforts of humankind, earlier uncertain efforts of humankind to act and create in the world. ஒண்ணுமே தெரியாம எப்படி ஒரு கிரியேஷன் நடந்திருக்கும், எப்படி ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும், அதுதான் இந்த philosophy. The second great influence on the spirit of the scholar is the mind of the past, inscribed in the forms like literature, art, and institution. What is considered the best type of influence of the past used to learn the amount of this influence more conveniently? ஆரம்பத்தில் என்ன இருந்தது? புக்ஸ் தான். In the noble theory of books, when the scholar of the first age received the world as life, what did go out from him as truth? When short-lived actions came into the first age scholar, what went out from him? Immortal thoughts. What is the grave mischief that arises from the influence of the books? என்னது grave mischiefsங்கிறது? The transferring of sacredness from the act of creation to record.
transferring of sacredness from the act of creation to the record. அந்த கிரியேஷன்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? sacredness to be transferred. அதுதான் வந்து grave mischief. When a book becomes nauseous, the guide becomes what? புக் வந்து நோசியஸா மாறுச்சுன்னா கைடு என்னவா மாறும்? டயரண்டா மாறும். நோசியஸ் அப்படின்னா டேஞ்சரஸ், ஹார்ம்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். Meek young men in libraries mistakenly believe it is their duty to accept the views of figures like Cicero, Locke, and Bacon, forgetting that these men were once what? ஒரு காலத்துல அவங்க எப்படி இருந்தாங்க இந்த ரைட்டர்ஸ் எல்லாம்? young men in libraries. What result from the scholar being dependent on the written record rather than direct observation? So பிளைண்டா படிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு புக்கை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்குள்ள டைரக்ட் அப்சர்வேஷன் இல்லை அப்படின்னா they look like a bookworm. The book learned class values books as such not as related to the nature and the human constitution but as making a short third estate with what two things? ரெண்டு விஷயத்தை பத்தி பேசியிருப்பார். The world and the soul. The world and soul. What is the one thing in the world of value which Emerson says is contained within every man, though often abstracted? The active soul is often abstracted. Genius is defined as the sound estate of every man when the active soul sees absolute truth and utters truth or creates. ஒரு சவுண்ட் எஸ்டேட், ஒரு ஆக்சுவல் ஆக்டிவ் சோல் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்சல்யூட்லி ட்ரூத் தட் அட்டர்ஸ் ட்ரூத். அட்டர்ஸ்னா ஸ்பீக்னு அர்த்தம். ஸ்பீக் ட்ரூத் அண்ட் கிரியேட்ஸ் இட். அப்படி இருந்தா தான் இட் இஸ் கால்டு ஜீனியஸ். வாட் இஸ் எ ஃபேட்டல் டிசர்விஸ் டு ஜீனியஸ்? இந்த ஃபேட்டல் டிசர்விஸ்ங்கிறது என்னத்தை குறிக்குது? ரிசீவிங் ட்ரூத் ஃப்ரம் அனதர் மைண்ட் வித்தவுட் பீரியட்ஸ் ஆஃப் சாலிட்யூட், என்குவஸ்ட் அண்ட் செல்ஃப் ரெக்கவரி. நம்ம யோசிக்காம, நம்ம திங்க் பண்ணாம மற்றவங்ககிட்ட இருந்து அப்படியே ரிசீவ் பண்றது, அதுதான் ஃபேட்டல் டிசர்விஸ் டு ஜீனியஸ். எமர்சன் ஸ்டேட் தட் புக்ஸ் ஆர் ஃபார் த ஸ்காலர்ஸ் வாட்? ஐடியல் டைம்ஸ். வெறுமனே டைமை போக்குறோம். The pleasure derived from the best books like those by Chaucer, Marvell and Dryden suggests that philosophical doctrine of what concept? The identity of all minds. Identity of all minds. எல்லார் மைண்ட்லயும் என்ன தோணுதோ அதை காட்டுது. பட் இண்டிவிஜுவாலிட்டி நமக்குள்ள இருக்கிறது வரணும். The proverb, he that would bring home the wealth of the Indies must carry out the wealth of the Indies, emphasizes the need of what kind of reading? So இது என்னத்தை கொடுக்குது? இந்த ப்ராப்ளம் என்னத்தை கொடுக்குது? கிரியேட்டிவ் ரீடிங். கிரியேட்டிவ் ரீடிங். Colleges have an indispensable office to teach elements, but they only highly serve us when they aim not to drill but to create. ஸோ காலேஜில் ட்ரில்லிங் மட்டும் இருக்கக்கூடாது, லெக்சர் மட்டும் இருக்கக்கூடாது. பட் என்ன இருக்கணும்? The scholar is employed to create of themselves. நமக்குள்ள கிரியேஷன் இருக்கணும். படிக்கிற விஷயத்துல இருந்து நம்ம கிரியேட் பண்ண கத்துக்கணும், புதுசா திங்க் பண்ண கத்துக்கணும், யோசிக்க கத்துக்கணும். What specific content must a wise man learn by laborious reading? History and exact science. The previous history and exact science வந்து நம்ம கத்துக்கலாம். For the scholar, action is subordinate, but it is considered what? Essential. Action is subordinate to essential. முக்கியம். Without action, what can never ripen into truth? Thought வரவே வராது. What does Emerson state that inaction is? Cowardice.
கோலத்தனம். யோசிக்காம ஒரு ஆக்டிவ் இல்லாமலே இருக்கிறோம்னா it is called cowardice. What is the preamble of thought or the transition through which it passes from the unconscious to the conscious? Action தான் unconsciousல இருந்து conscious கொண்டு வரும். Emerson states, only so much do I know as I have lived. இது அவருடைய phrase யூஸ் பண்ணியிருப்பார். So whatever that I know, I wanted to learn something that means I have lived in the earth. Only so much do I know as I have lived அப்படின்னு அந்த quotation இருக்கும். What is action called out of which the intellect molds her splendidity products? The raw material. The raw material is called action in which we are thinking over it. Experience is converted into thought. Experience என்னவா மாறுது? Thought மாறுது. In the process compared to what transformation? அது எதோட கம்பேர் பண்றாரு? A mulberry leaf being converted into satin. Next question. If only for a vocabulary, what would the scholar be covetous of? Action. Emerson explicitly states that life is our what? Life is our dictionary. Colleges and books only copy the language which what two things made? The field and the workyard. The final value of action is that it is a what? The final value of action is a resource. What is the great principle of undulation in nature, showing itself it's a ebb and flow of the sea and deeply ingrained in every atom known as, இது என்ன சொல்லியிருப்பாரு? polarity அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, the presence of natural oppositeness in life and harmony are balanced created by them. ஸோ நம்ம லைஃப்ல ஆப்போசிட்னஸ்ன்னு இருக்கும், but we have a harmony to balance them to create. நம்ம பேலன்ஸ் பண்ண கத்துக்கிறோம். polarity. 59th question. What two metaphorical identities does the scholar hold according to Emerson? எமர்சனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெட்டஃபர் யூஸ் பண்ணியிருப்பாரு. த வேர்ல்ட்ஸ் ஐ, வேர்ல்ட்ஸ் ஹார்ட்னு யூஸ் பண்ணியிருப்பார். ஒரு அமெரிக்கன் ஸ்காலருங்கிறவன் வேர்ல்ட்ஸ் ஐயா இருக்கணும். வாட் ஹீ சீஸ், அவன் என்னத்தை பார்க்குறான். வாட் ஹீ பர்சீவ்ஸ், ஸோ அவன் என்னத்தை உணர்றான். அவன் எதை பார்க்குறாங்கிறது வேர்ல்ட்ஸ் ஐ, அவன் எதை உணர்றாங்கிறது வேர்ல்ட்ஸ் ஹார்ட். ஸோ அவனுக்குள்ள அந்த உணர்தல் உண்டாகும் போது அவனுக்குள்ள என்ன ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடைக்குது. ஸோ அவன் என்ன இன்ஸ்பயர் ஆகிறான் மாறலா. ஸோ அது வந்து வேர்ல்ட்ஸ் ஹார்ட். த ஸ்காலர் மஸ்ட் ரெசிஸ்ட் த வல்கர் ப்ராஸ்பெரிட்டி தட் ரெட்ரோகிரேட்ஸ் எவர் டு வாட் ஸ்டேட்? பார்பேரிசம். Barbarism is resist the vulgar prosperity. Emerson advises the scholar not to quit his belief that a bobgun is a bobgun, even if what group affirms to be the crack of doom. இதை எதை ரெஃபர் பண்றாருன்னா, the ancient and honorable of the earth. What is the scholar learning when he dives into the secrets of his own mind? The secrets of all his minds. What two virtues are necessary for the scholar encompassed by self-trust? Free and brave. Self-trust எப்போ வரும்? நம்ம ஃப்ரீயா பிரேவா திங்க் பண்ணா. What is the source of fear that a scholar by his function must put behind him? Ignorance. If the scholar sees an overgrown error or stone blind custom to be a lie, he has already dealt it what? It's mortal blow. Mortalனா dead, அழியக்கூடிய. Emerson's speech came about a year after the publication of what earlier work of his? Nature. Emerson states that historically
ideas predominate over successive epochs. Which three ages does he note? எந்த 3 ஏஜ் அவர் வந்து நோட் பண்றாரு? கிளாசிக், ரொமான்டிக், reflective இன்னொரு பேரு philosophical. The style of writers like Goldsmith, Burns and Cowper is described as being what? Bloodworm. What does Emerson mention as the most modern of the moderns, who perceived the worth of the vulgar and showed the genius of ancient? Goethe. Which figure is described as the most imaginative of men, yet writing with the precision of mathematician, who connected the nature and affections of the soul? இவர்தான் யார் அவரு? Immanuel Swedenborg. Emerson believes that scholars are guided by what force that connects all people? The divine soul தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும். Emerson urges American scholars to adopt the attitude, the world is nothing, the man is all, in yourself is the law of all nature, and to plan himself indomitably on his instinct. இந்த instinct தான் இவ்வளவு விஷயத்தை கொண்டு வரும். The world is nothing, the man is all, in yourself is the law of all nature, and to plan himself indomitably on his instinct. ஸோ இந்த வீடியோவில் அமெரிக்கன் ஸ்காலர்லேருந்து தான் கொஷின்ஸ் MCQ பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.